progressions. So AP லேந்து ஒரு question. Let both the series A1, A2, A3 and so on, B1, B2, B3 and so on be in an arithmetic progression such that the common differences of both the series are prime numbers. So இது ஒரு AP, இது ஒரு AP, ரெண்டுத்தோடைய common differenceமே ஒரு prime number அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. So இப்போ நம்ம சொல்ல notations இப்போ நம்ம assume பண்ணிக்கலாம் நம்ம. So first A1, A2, A3, so இது ஒரு AP. So இதோடைய first term நம்ம A அப்படின்னு எடுத்துக்கலாம். And common difference வந்துட்டு mன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு APயை டிஃபைன் பண்ணுறதுக்கும் அந்த டேர்ம்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரெண்டுமே தேவை. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் A, காமன் டிஃப்ரென்ஸ் M நோட்டேஷன். அதே போல் அந்த செகண்ட் AP ஒன்று கொடுத்துருக்காங்க B1, B2, B3. ஸோ இதுக்கும் அதே போல் இதோடைய ஃபஸ்ட் டேர்மை B அப்படின்னும் காமன் டிஃப்ரென்ஸை வந்து N அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குன்றதை பார்ப்போம். Such that the common differences are both prime. If A5 is equal to B9, A19 is equal to B19. So இதோடைய first AP உடைய fifth termும் second AP உடைய ninth termும் equal. அதே மாதிரி first AP உடைய 19th termும் second AP உடைய 19th termuமே கூட equal. சரி, ஓகே. B2 is equal to 0. second AP உடைய second term 0. So இதெல்லாம் வச்சுக்கிட்டு find what is the value of A11. A11 ஃபஸ்ட் ஏபியோடைய 11th டேர்ம் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம் வந்து இது ரெண்டுமே ஈக்குவல், இது ரெண்டுமே ஈக்குவல். தட் மீன்ஸ் அப்போ அந்த டிஃபரன்சஸுமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இதோடைய டிஃப்ரென்ஸும் இதோடைய டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நான் சிமிலர் ஏபிஎஸை கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஏபியோடைய A5, A19 ஃபிஃப்த் டேர்ம் அண்ட் 19th டேர்முடைய டிஃப்ரென்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது A19 மைனஸ் A5 இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது மொத்தம் ஒரு 14 டேர்ம்ஸோடைய கேப் இருக்குது. அப்போ இது ஒரு 14M இருக்கும். ஏன்னா இதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் M இல்லையா, அப்போ 14 டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் 14M இருக்கும். அதே போல் அங்கே B19 அண்ட் B9 இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே 10 டேர்ம்ஸோடைய டிஃபரன்ஸ், பட் செகண்ட் ஏபிக்கு அப்போ இது 10 என்ன இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இதுவும் கூட ஈக்குவல் தான். நான் தாராளமாக 14M இஸ் ஈக்குவல் டு 10N அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், M/N இஸ் ஈக்குவல் டு 10/14 அப்படிங்கிறது கிடச்சிரும். கரெக்டு தானே? ஆமாம், 14M இஸ் ஈக்குவல் டு 10N. ஸோ கிடச்சாச்சு. ஸோ அப்போ இதை நம்ம வந்து 5/7 அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபை பண்ணால் 5/7 வந்துடும். ஸோ இதுவே போதும், நம்ம M வேல்யூ அண்ட் N வேல்யூ என்னன்றது சொல்லலாம். M இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் N இஸ் ஈக்குவல் டு 7. டன். ஏன் கண்டிஷன் கொடுத்துருக்க கண்டிஷன் நல்லா பார்ப்போம். ரெண்டு ஏபிஎஸுடைய காமன் டிஃபரன்சஸுமே ப்ரைம் நம்பர்ஸ்ன்றது சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 5:7 இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் வேறு என்னவா இருக்க முடியும், 5 and 7 மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஏபியோடைய காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 5, செகண்ட் ஏபியோடைய காமன் டிஃப்ரென்ஸ் 7. இதுலேருந்தே கிடச்சாச்சு. சரி, இது 5 அண்ட் இது 7. சரி, ஓகே, சக்ஸஸ். இப்போ வேறு என்ன இருக்குது, இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. B2 இஸ் ஈக்குவல் டு 0, ஃபைண்ட் A11. சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஸோ B2 இஸ் ஈக்குவல் டு 0ன்றது கொடுத்துட்டாங்க. சரி, B2 ஈக்குவல் டு 0னா அப்போ செகண்ட் அரித்மெட்டிக் ஏபியோடைய செகண்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் செகண்ட் ஏபியோடைய செகண்ட் டேர்ம் தான் 0. நம்ம செகண்ட் ஏபியோடைய ஃபர்ஸ்ட் டேர்மை பின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருந்தோம். அப்போ B ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ், அதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம இப்போ தானே பார்த்தோம், 7. இப்போ B + 7 தான் 0. ஏன்னா செகண்ட் டேர்ம்ன்றது என்னது, ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். B + 7 ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன சொல்லலாம், B இஸ் ஈக்குவல் டு -7 சொல்லிடலாம். ஓகே, குட், டன், முடிச்சாச்சு. ஸோ B ஈக்குவல் டு -7 கிடச்சாச்சு. செகண்ட் ஏபியோடைய ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் ஏபியோட காமன் டிஃப்ரென்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு ஃபஸ்ட் டேர்மோட ஏதோ ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம A11 ஃபஸ்ட் டேர்முடைய 11th டேர்ம் என்னன்றதே சொல்லிடலாம் ஈஸியாக. ஏன்னா ஃபஸ்ட் டேர்முடைய காமன் டிஃப்ரென்ஸும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது, அதனால். சரி, ஓகே, எஸ். இப்போ A5 ஈக்குவல் டு B9 கொடுத்துட்டாங்க. அப்போ A5 ஈக்குவல் டு B9 அப்படின்னா நம்மளுக்கு தான் A5 இஸ் ஈக்குவல் டு B9 என்னன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஏன்னா B9ன்றது செகண்ட் ஏபியோடைய 9th டேர்ம். செகண்ட் ஏபியோட 9th டேர்ம் என்னவாக இருக்கும், B + 8N இருக்கும். ஏன்னா இதோடைய ஃபஸ்ட் டேர்ம் B, காமன் டிஃப்ரென்ஸ் N. அப்போது B + 8 - 1 × N அப்படிங்கிறதான் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், B ஆல்ரெடி ஒரு -7 + 8 × என்னோட வேல்யூ செகண்ட் ஏபியோடைய டிஃப்ரென்ஸ் 7.
ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? -7 + 56 49. ஸோ அப்போது A5 உடைய வேல்யூ 49. A5ன்றது 49னா நமக்கு தேவை A11. இன்னொரு 6 டேர்ம்ஸ் தள்ளி போகணும். 6 டேர்ம்ஸ் தள்ளி போனால் என்ன அர்த்தம்? 49 + 6 டைம்ஸ் காமன் டிஃப்ரென்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஏபியோடைய காமன் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஏபியோடைய காமன் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 5 இல்லையா? ஸோ அது 5 ஆட் பண்ணிப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 49 ப்ளஸ் இது ஒரு 30 79. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபியோடைய 11th டேர்ம் A11 = 79 அப்படிங்கிறத ஆன்சர் செக் பண்ணிடலாம். சக்ஸஸ். 79 தான் ரைட் ஆன்சர்.